குட் மார்னிங்க எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, சின்ன வயசுலேருந்து ஊட்டியே வளர்த்துட்டேன். பெருசானாலும் சாப்பிட மாட்டேன்றான். ஊட்டினா தான் சாப்பிடணும். ஒரு நாள் 2 நாள் பட்னியாக இருக்கிறான், சாப்பிட மாட்டேன்றான். பாருங்க, பருப்பு சாதம் இவருக்கு, பருப்பு நெய் இவருக்கு, இல்லை சாப்பிட மாட்டார் இவரு. ஊட்டி விட்டு பழக்கம் பண்ணுறேன். அது மாதிரி பண்ணாதீங்க, ஊட்டி விட்டு பழக்கம் படுத்தாதீங்க. அப்புறம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் சாய்பாபா கோவிலுக்கு போவேன். அப்போ போயிட்டு பக்கத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் சாமி விவேகானந்தர் இதில் அந்த இதுக்கு மடத்துக்கு போகிறப்போ மிஷனுக்கு அப்போ போகிறப்போ உள்ள ஒரு சொற்பொழிவு கேட்டேன். அருமையான சொற்பொழிவு என் எண்ணங்களை மாற்றிருச்சு. என்னென்னா, ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் மகாபாரதத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒரு குரு ஒருத்தர். நீங்கள் நல்ல விஷயத்தை செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு என்ன உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அது கனெக்ட் ஆகுமா. நீங்கள் தீய விஷயத்துக்கு என்ன நீங்கள் செஞ்சிட்டே இருக்கீங்க அது தீய விஷயத்துக்கு கனெக்ட் ஆகுமா. அதனால் நம்ம எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுப்போம். நல்ல விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் நல்லது எது தேவையோ அது கனெக்ட் ஆகிட்டே இருக்குமா. இது உண்மைதான். இது நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் எவ்வளோ இந்த கொரோனா பீரியடில் கூட நான் வந்து கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ கூட அந்த கடன்லாம் அடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். இது உண்மை. அந்த மகாபாரதத்தில் அவங்க சொற்பொழிவு டெய்லி பண்ணுறாங்க. நான் போகிறப்ப அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி பண்ணுறாங்க, இப்போ கூட பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள், கேளுங்க. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி வச்சுங்க. மனசு தான் ரொம்ப முக்கியம். அதை ஒருநிலைப்படுத்திங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் குருநாதர் ஆசீர்வாதம். எல்லாம் நல்லா இருப்பீங்க.